அன்பானவர்களை, சுருக்கமான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு 5 முக்கியமான அறிவுகளை நமக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கருத்தாக கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிந்திருக்க வேண்டிய தேவகுமாரனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்கிற விஷயத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக முக்கியமான 5 காரியங்கள். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைகள் படித்து மனதிலாக்கி வைப்பது போல நீங்களும் இதை மனதில் பதித்து வைக்கணும். அதிலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் நமக்கு எழும்புகிறது. அந்த விசுவாசத்தினால் நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நித்திய பாக்கியத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டிய அடிப்படைகளில் ஒன்று, இயேசு கிறிஸ்து யார்? அவர் வார்த்தை மாம்சமானவர். எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தை மாம்சமானவர். ஒருக்கா கூட எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தை மாம்சமானவர். வேர்ட் பிகேம் ஃப்ளஷ். அதான் இயேசு கிறிஸ்துவுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி முதலாவது அடிப்படையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே 2 காரியம், ஒவ்வொரு தலைப்பிலும் 2 காரியம் சொல்லுவேன். அப்போ இது வார்த்தை மாம்சமானவர் அப்படி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். என்ன 2 வார்த்தைகள்? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அடுத்து இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். இதான் வார்த்தை மாம்சமானவர் என்கிறதிலே நாம் பார்க்கிறோம். இதற்கு வசனங்களில் அநேக ஆதாரங்கள் இருக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை மைக்கிலே வாசியுங்கள். யோவான் 1 முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தைகள் மிக அழகான வெளிப்பாடுகள். அப்போ அடுத்த 2ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை பற்றி ஒரு உயர்தனை அர்த்தம் கொடுத்திருக்கு. வார்த்தை என்பது அகரணை பொருள். ஆனா அடுத்ததுல அவர் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்ப அந்த வார்த்தை என்று சொன்னது இப்போ அவர் அவர் என்று சொல்லி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 14ஆம் வசனத்திலே 14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. அப்போ சொல்லி வரதான் இது இயேசு கிறிஸ்து என்பது நமக்கு புரியும். புதிதாய் படிக்கிறவர்களுக்கு அப்பதான் புரியும். அப்போ வார்த்தையா இருந்தவர் தேவகுமாரன், அவர் வார்த்தையாக இருந்தார். ஆனால் குறிப்பிட்ட நாளிலே பிதாவின் சித்தம் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்த காரணத்தினாலே அவர் கன்னிமரியாளுடைய வயிற்றிலே அந்த வார்த்தை ஒரு மாம்ச உருவம் பெற்றார். அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் மனுஷகுமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். வார்த்தை மாம்சமானார். அல்லேலூயா. தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆகி சிலுவையில் பலியாக மரித்து உயிர்த்து மனுஷகுமாரர்களாகிய நம்மை தேவகுமாரர்களாய் மாற்றுகிறார். எப்படி? தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆகி சிலுவையில் ஏறி அதன் புண்ணியத்தினாலே மனுஷகுமாரர்களா இருக்கிற நம்மளை எல்லாம் யாரா மாத்திட்டாரு? தேவகுமாரரா மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய குமாரனை, ஒரே பேரானவரை, அந்த வார்த்தையாய் இருந்தவரை உலகத்திலே மாம்ச உருவிலே மனுஷகுமாரனாக அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். இவர் தேவகுமாரன் என்பதற்கு இங்கே கொலோசேர்ல எல்லாம் நல்ல தெளிவான வேத பகுதிகள் இருக்கிறது. எல்லாம் எடுத்தால் பைபிள் ஸ்டடி மாதிரி ஆயிடும், நேரமும் நமக்கு உதவி செய்யாது. அடுத்ததாக அந்த மனுஷகுமாரன் என்கிற வார்த்தையும் நிறைய இடத்துல
வேத ரெஃபரன்ஸ் நமக்கு இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அது ரொம்ப திட்டமும் தெளிவுமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதிலே 5 பார்க்கும்போது 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்ப எப்படி அவர் தேவகுமாரன் இருந்தார் என்பதையும், அவர் எப்படி மனுஷகுமாரனா மாறினார் என்பதையும் இங்க சொல்லி இருக்கு. தேவகுமாரன் அல்லது வார்த்தையானவர் பரலோகத்திலே அவர் பிதாவுக்கு சமமானவர். அல்லேலூயா. பிதாவுக்கு சமமானவர் என்று சொல்லி இருக்கிறது. எந்த விஷயத்திலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள், சமமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அது ஒரு விசேஷம். தேவன் பாருங்க, 3 persons in 1 essence. அதுதான் இந்த ட்ரினிட்டி என்று சொல்லுது. தேவ திருத்துவம் என்பது ஒரே சாராம்சத்தில் இருக்கின்ற 3 நபர்கள். 3 persons in 1 essence. அதுதான் அந்த திருத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆழமான வார்த்தை. அதுல எல்லா ரகசியமும் இருக்கிறது. இதை மனுஷ அறிவுக்கு புரிந்து கொள்வது மிக கடினமாக இருக்கிறது. ஆகவே இந்த பிதாவான தெய்வம், குமாரனான தேவன், பரிசுத்த ஆவியான தேவன், அவள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். they are 100% in harmony to one another. ஆனா 3 ஆள் தத்துவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே பாருங்கள், பிதாவோடு ஒப்பாக, பிதாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ எல்லாமே குமாரனுக்கும் இருக்கிறது, எல்லாமே பரிசுத்தாவியானவருக்கும் இருக்கிறது. இவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஏன் சொல்லியிருக்கு? அதையும் வெறுமையாக்கிட்டு தான் மனுஷகுமாரனா வந்தார். அல்லேலூயா. அப்ப பிதாவுக்கு சமமா இருப்பதை அவர் கொள்ளையாடுற பொருளா நினைச்சிருந்தார், அதை விட்டு வந்திருக்க மாட்டார். ஒரு 33.5 ஆண்டுகள் அதை விட்டு, அதை வெறுமையாக்கி விட்டு தான் உலகத்துல வந்தார். அப்ப உலகத்துல அவர் வந்த பிறகு ஒரு சாதா மனுஷனை போல வாழ்ந்து, அவருடைய பிறப்பு அதிசயம், அது கன்னி பிறப்பு. அப்புறம் அவருடைய வளர்ப்பு பாருங்க, எல்லா மனிதரை போல வளர்க்கப்பட்டு, அப்புறம் அவருக்கு அந்த காலம் வந்த பொழுது அவர் யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறி நின்ற உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். அல்லேலூயா. இவர் பரிசுத்த ஆவியானவருக்கு சமமானவர், இவர் பிதாவுக்கு சமமானவர். ஆனா அன்றைக்கு ஆண்டவர் வைத்த ஒழுங்கின்படி இவர் அதெல்லாம் வெறுமையாக்கிட்டு இங்க வந்திருக்கிறார். வந்த பிறகு நம்மை இப்பொழுது நிரப்புவது போல அன்றைக்கு இயேசுவாகிய மனுஷகுமாரனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 படிக்கிறோம், பிதாவானவர் நசரேயனாகிய இயேசுவை வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அதிகமாய் நிரப்பி இருந்தார். ஆமென். அவர் வியாதியை சுகமாக்கிறவராய், அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ தன்னுடைய அந்த அதிகாரத்தை எல்லாம் அங்க தேவகுமாரன் வார்த்தை அப்படி உள்ள அதிகாரத்தை எல்லாம் அங்க இறக்கி வச்சுட்டு வெறுமையாக்கிட்டு கீழே வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியின் பலத்தோடு ஊழியங்களை செய்தார். அல்லேலூயா. அப்ப அதான் சொல்லி இருக்கு, அவர் பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, he emptied himself of all the heavenly authority, அந்த அதிகாரங்களை எல்லாம் வெறுமையாக்கி விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து, எஜமான் சிருஷ்டிகர், ஆனா இப்ப என்ன ரூபம் எடுத்திருக்காரு சொல்லுங்க? தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆன பொழுது அவ்வளவு பெரிய தியாகம் செய்து, அடுத்தது மனுஷர் அடிமையின் ரூபம். என்ன அடிமை? மனுஷர்கள் எல்லாம் இந்த மாம்ச சரீரத்துக்கு அடிமை. தேவன் மாம்ச சரீரத்துக்கு அடிமைப்பட்டவர் அல்ல. ஆனா இப்ப அந்த தேவகுமாரன் வந்து ஒரு மாம்சத்துல வாழ வேண்டிய நிலைமை. அப்போ அவருக்கு இனி எங்கேயா பயணம் செய்யணும்னா ஒரு கழுதை வேணும், ஒரு படகு வேணும், இல்ல நடந்து போகணும்,
அது ஒரு அடிமைத்தனம். இப்ப நமக்கு நினைச்ச இடத்துக்கு அப்படி பறந்து போக முடியுமா? முடியாது. இந்த சரீரம் ஒத்துழைச்சா தான் எல்லாம் செய்ய முடியும். சாப்பிடாட்டா இந்த சரீரம் ஒத்துழைக்காது. நிறைய பிரச்சனை இருக்கு சரீரம் விஷயத்துல. எல்லாம் அவரும் அந்த சரீரத்துக்குள்ள கட்டுப்படும்படி வந்தார், கட்டுப்பட்டு நின்றார். அவருக்கு பசி உண்டாயிற்று, அவர் படகுல யாத்திரையில தூங்கிட்டு இருந்தாரு. நிறைய விஷயம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் தேவகுமாரனுக்குரியது அல்ல. அந்த வார்த்தையானவருக்கு இது ஒண்ணுமே வராது. ஆனா பாருங்க, வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு அவருடைய தெய்வீகம் மிக மகிமையானது. அதே போல அவருடைய மனுஷீகமும் நமக்காக அவர் செய்த அந்த ஏற்பாடு, அந்த தியாகம், தாழ்மையும் புரிந்து கொள்ளணும். மனுஷர் சாயல் ஆனார். அல்லேலூயா. மனுஷர் சாயல். இவர் தான் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கினார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். அதே வேளையில் இப்போ தான் உண்டாக்கின மனுஷனுடைய சாயல்ல அவர் மாறுறார். இதான் மனுஷகுமாரன். அடுத்து இன்னும் சொல்லி இருக்கு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இந்த இடம் ரொம்ப பெரிய இடம். கடவுள் மரிக்கலாமா? இன்னைக்கும் நிறைய பேருக்கு கேள்வி. இயேசுவை கடவுள் சொல்றீங்களே, என்னத்துக்கு மரிச்சாரு? அவர் தன்னைத்தானே காப்பாற்ற முடியாதா? இது அன்னைக்கே அவனை கேட்டான் சிலுவைக்கு முன்னால வச்சு, நீர் தேவகுமாரன் ஆனால் இப்பொழுது சிலுவையிலிருந்து என்ன பண்ணும்? இறங்கி வாரம். இது தெய்வீகத்தை குறித்த காரியம் அறியாமல், தேவ திட்டத்தை அறியாமல் உள்ளவர்கள் பேசுகிற காரியம். இன்னைக்கும் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அவர் அந்த அளவுக்கு தாழ்த்தினார், மரண பரியந்தம் தாழ்த்தினார். ஏன் மரணம் அடையணும்? அவர் நம்மளுக்கெல்லாம் ஜீவன் தரணும்னா, நம்மளுக்கெல்லாம் நித்திய ஜீவன் தரணும்னா அவர் மரணத்தை ருசி பார்க்கணும். ஆமென். அதுக்குத்தான் அவர் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்தார். அந்த சிலுவையில் வேற யாராலையும் நிறைவேற்ற முடியாத பலியை நிறைவேற்றுறதுக்கு தான் இயேசு இறங்கி வந்தார். அதான் அடுத்து சொல்லி இருக்கு, மரண பரியந்தம். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எங்கே இருந்து இறங்கி வந்தார்? ஸ்டெப் ஸ்டெப்பா அவருடைய அந்த தாழ்மை சொல்லப்பட்டிருக்கு. மரண பரியந்தம் தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். அப்படி சொன்னா சிலர்லாம் பார்த்தா ராத்திரி தூங்கினாரு, காலையில எழும்பல, நல்ல மரணம், படுத்திருந்தால போயிட்டார், யாரையும் கஷ்டப்படுத்தாம போயிட்டார், கஷ்டப்படாம போயிட்டார், இப்படி எல்லாம் சொல்லுவோம். இயேசுக்கு மரணம் எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா? தெரியாதா? இயேசுக்கு மரணம் எப்படிப்பட்ட மரணம்? அடி, கசை அடி, ஆணிகளால் குத்துனாங்க, பொற்கிரீடம் வச்சு அடிச்சாங்க. மொத்தத்துல சரீரத்தை அடிச்சு கிழிச்சு சிலுவையில் அரைஞ்சு தொங்க விட்டுட்டான்னு. இது எப்படிப்பட்ட துர்மரணம் இல்லையா? நம்ம ஊர்ல எப்படி ஒரு மரணம்னா அது என்ன மரணம்? நீங்க என்ன வாயை திறக்கப்படாதா? என்ன மரணம் அது? ரொம்ப மோசமான மரணம். அப்ப சிலுவையின், அதான் சொல்லியிருக்க, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். சாதா மரணம் அல்ல, பயங்கரமான ஒரு மரணம். உலகத்துல ஒரு பெரிய ஒரு கைதிக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை மாதிரி உள்ள சிலுவை தண்டனை. ஏன் இவ்வளவு தூரம் தாழ்த்தினார்? நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் ரட்சிக்கதற்காக. அல்லேலூயா. சரி, அப்ப இதுல ஃபர்ஸ்ட்ல நமக்குள் பதிய வேண்டிய விஷயம் இதுதான். இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையா இருந்தவர், தேவகுமாரன். அவர் என்னைக்கும் தேவகுமாரன் தான். அந்த தேவகுமாரன் மாம்சத்திலே மனுஷகுமாரனாக வந்தார். அப்ப தேவகுமாரன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு சகல அதிகாரம் இருக்கு. அவர் இன்னும் சொல்றாரு, நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை பிதா எனக்கு கொடுத்திருக்கார். சிருஷ்டிப்பு முதல் எல்லா அதிகாரத்திலும் அவரும் பங்களித்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறாராம், அது ஓடு பாதையில் ஓட வைக்கிறாராம். எல்லாவற்றையும் செயல்படுத்துறது இயேசு. எல்லா சிருஷ்டிப்பின் அதிகாரியாக பிதாவானவர் குமாரனா இயேசுவை நியமித்திருக்கிறார். அவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ள இயேசு, பிதாவுக்கு சமமா இருந்த இயேசு, ஒரு 33 வருஷங்களுக்கு எல்லாத்தையும் வெறுமையாக்கி வச்சுட்டு அவர் இந்த உலகத்துல மனுஷகுமாரனாக வந்தார். அல்லேலூயா. இயேசுவின் தெய்வீகத்தை தெளிவா புரிந்திருக்கணும், இயேசுவின் மனுஷிகத்தையும் தெளிவா புரிந்திருக்கணும். இதை சரியா புரியாதனால நிறைய துருபதேசங்கள் இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிறது. ஏகோபா சாட்சிகள் என்ற ஒரு குரூப் உங்க வீடுகளுக்கு தேடி வருவார்கள். சில வேளை அவள் இயேசுவை வரும் மனுஷன் என்று எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இயேசுடைய தெய்வீகத்தை அவர்கள் அறியவில்லை, புரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்து கூட்டம் என்று பல்வேறு குழுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன வீடுகளை தேடி. அவர்கள் இயேசுதான் பிதா, பிதா தான் இயேசு, இயேசுதான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி தான் இயேசுன்னு ஒரு அந்த திருத்துவத்தை மறுதலித்து அப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு பெரிய குரூப் இருக்கிறது. நீ செவன்த் டே என்ற ஒரு குரூப் இருக்கிறது. அவள் புதிய ஏற்பாட்டை சரியாய் கற்றுக்கொள்ளாமல் பழைய ஏற்பாட்டில் 7ஆம் நாள் ஆராதனையில் இன்று வரைக்கும் தலைத்திருக்கிறார்கள். இப்படி பல காரியங்கள் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ஆண்டவராக, மேய்ப்பராக பின்பற்றுகிற தெய்வ மக்கள் என்னமோ சின்ன வயசுல என்னை வளர்த்துட்டாங்க, இயேசுவை பின்பற்றேன், அல்லது நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன், வேற மதத்திலிருந்து வந்தேன், இப்படி இயேசுவை பற்றி சில காரியம் சொன்னாங்க, நான் பின்பற்றேன். அது மட்டும் போதாது. இந்த இயேசுடைய தெய்வீகம் 100க்கு 100 அவர் தெய்வீகம் நிறைந்தவர். அதே வேளையில் உலகத்துக்கு வந்த பொழுது 100க்கு 100 மனுஷ குமாரனாய் இருந்தவர். அல்லேலூயா. இதை தெளிவா நம்ம புரிஞ்சிருக்கணும். இந்த கான்செப்ட் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கணும். எங்கள் இயேசு அவர் தேவன். அல்லேலூயா. தேவனுக்கு சமம். அவர் திருத்துவத்தில் நடுநாயகம். அவர் தேவகுமாரன், வார்த்தை எண்ணப்பட்டவர். இதில் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே வேளையில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் செய்கிற கிரியைகள்ல வித்தியாசம் இருக்கிறது. கிரியைகள்ல வித்தியாசம் இருக்கிறது. அதையும் புரிந்து கொள்ளணும். சில யெகோவா இவங்க இருக்காங்கல்ல, இந்த யெகோவா சாட்சிகள்லாம் சொல்றது இயேசு உருவாக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க. இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. என்றைக்கு தேவன் இருக்கிறாரோ அன்றைக்கே இயேசு தேவனோடு இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். ஆமென். அவரை பிதாவானவர் பிறப்பிக்கல, அவரை உருவாக்கவும் இல்லை. அவர் தேவனோடு, he is part of the Trinity from eternity to eternity, நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் அவர் தேவன், தேவகுமாரன், வார்த்தை. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நல்லா பதிச்சுக்குங்க. அது மாதிரி அவர் இறங்கி வந்தார். அந்த 33 வருஷம் தான் அவர் மனுஷகுமாரனா இருந்தார். அதுக்கு பிறகு இதே பிலிப்பியர்ல தொடர்ந்து வாசித்தா தெரியும். அந்த 10வது வசனம் 8 வரைக்கும் வாசித்தேன் இல்ல, தாழ்த்தினார். 9, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் அவருக்கு உயர்ந்த நாமத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஏற்கனவே அவர் பிதாவுக்கு சமந்தான். ஆனா இந்த ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அவர் பண்ணார், மனுக்குலத்துக்காக ரட்சிப்பின் ப்ராஜெக்ட். அத அவர் 33.5 வருஷம் அதுக்காகவே அங்க லீவ் போட்டுட்டு வந்த மாதிரி எல்லாத்தையும் வெறுமையாக்கிட்டு இறங்கி வந்து இந்த பூமியில வாழ்ந்து இந்த சிலுவையில வெற்றி சிறந்த பிறகு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்து போன உடனே அவரை பிதாவானவர் மிகவும் கனம் பண்ணினார். அல்லேலூயா. வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். இந்த வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், வானோர்னா தூதர்கள், பூமியில் உள்ளவர்னா மனிதர்கள், பூமியின் கீழானோர்னா பிசாசுகள், அனைவரும் முழங்கால் படியிடும் நாமத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அனைவருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணும் நாமத்தை கொடுத்தார். சோ இயேசு தேவகுமாரன், மனுஷகுமாரன், வார்த்தை மாம்சமானவர். ஆமென். இரண்டாவதாக இயேசு ரட்சிப்பின் அதிபதி. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லணும், சொன்னாலே ஆசீர்வாதம். இயேசு ரட்சிப்பின் அதிபதி. அப்போ முதல்ல வார்த்தை மாம்சமானார் என்பதுல நான் 2 காரியம் சொன்னேன், தேவகுமாரன், மனுஷகுமாரன். இதை படிச்சு வச்சுட்டாலே நமக்கு அந்த நினைவு நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். அதுக்கு பின்னால இருக்கிற சத்தியம் நமக்கு அடிக்கடி நினைப்பூட்டப்படும். இதே மாதிரி அவர் ரட்சிப்பின் அதிபதி அப்படி சொல்லும் போது 2 வார்த்தை, அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார். என்ன வார்த்தை? அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார். இந்த 2க்குள்ளதான் அந்த ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றப்பட்டது. ஆமென். சோ அவர் ரட்சிப்பின் அதிபதி, வார்த்தை மாம்சமானவர். இரண்டாவது அவர் யாரு? சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து பழகுங்க. இரண்டாவது அவர் யாரு? சத்தமா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த ரட்சிப்பின் அதிபதி நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். வாசியுங்கள் ரோமர் 8:34. ரோமர் 8:34 வாசிப்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. ஒரே வசனத்துல அழகா சொல்லி இருக்கு, இயேசுவே மரித்தவர், இயேசுவே உயிர்த்தவர். ஆமென்.
சோ இயேசு மரித்ததனால், இயேசு உயிர்த்ததனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் கிரியை நடக்கிறது. எபிரேயர் 2:10 அவர் ரட்சிப்பின் அதிபதி என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. ரட்சிப்பின் அதிபதி, கேப்டன் ஆஃப் த சல்வேஷன், கேப்டன் ஆஃப் அவர் சல்வேஷன், ரட்சிப்பின் அதிபதியாக பரலோகத்தின் தேவன் அவரை நியமித்துத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆமென். பாருங்கள், மனுஷன் தேவன் அவனை பூரணமுள்ளவனா படைத்தார், தேவ சாயலோடு படைத்தார். ஆனா அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சு அந்த சர்ப்பத்தை பயன்படுத்தி வந்த அந்த பிசாசானவனுடைய ஆலோசனையில விழுந்து போனான். மனுஷன் தேவனை விட்டு விலகி போனான். அப்புறம் தேவன் அவனை தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தேடி வந்து சில தற்காலிக ஒழுங்குகளை செய்தார். தோட்டத்தை விட்டு வெளியாக்கிட்டார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாமல் செய்து விட்டார். ஆனா அதுக்கு பிறகு பல தீர்க்கதரிசிகளை எல்லாம் அனுப்பி அவர்களுக்கு எச்சரித்து தேவனை நோக்கி பார், தேவன் அண்டை வா, தேவனுக்கு பிரியமாய் வாழன்னு சொல்லி நடத்திட்டே வந்தார். மோசே மூலம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இப்படி எல்லாம் வந்தது. ஆனா பாருங்க, கடைசியிலே காலம் நிறைவேறின பொழுது அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனாய் அனுப்பினார். அவர் வந்து தான் வந்த நோக்கத்தை மக்களுக்கு உபதேசித்தார். அதுக்கு பிறகு சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவரை பிடித்து ஆணிகளால் அடித்து கொலை செய்தார்கள். அப்ப இயேசு மரித்தது எதற்காக என்று கேட்டால், பாவம் மன்னிப்பு வர வேண்டும்னா ரத்தம் சிந்தப்படணும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் ஆடு, மாடு, புறா குஞ்சு போன்றவைகளுடைய இரத்தத்தை சிந்தி பலி செலுத்தி, அதனால் ஒரு மனுஷன் செய்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறதும், ஒரு ஊர் செய்த பாவத்தை மன்னிக்கிறது, ஒரு தலைவர் செய்த பாவத்தை மன்னிக்கிறது, ஒரு ஆசாரியன் செய்த பாவத்தை மன்னிக்கிறது, இதெல்லாம் பிரமாணம் நம்ம பைபிள்ல இருக்கு. அந்த முதல் 5 புத்தகங்கள்ல அந்த பழைய ஏற்பாடு இருக்கு. அதன்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆனா இப்படி ஒவ்வொருத்தனும் பாவம் செய்யறதுக்கு ஒவ்வொரு ஆடை கொண்டு வந்து, மாடை கொண்டு வந்து இப்படியே செய்துட்டு இருக்கிறது. அதெல்லாம் நிறுத்துறதுக்கு தான் தன் குமாரனை அனுப்பி அவருடைய பரிசுத்தமான ரத்தம் இந்த பூமியிலே மனிதனுக்காக சிந்தப்படும்படி செய்து, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எல்லா மனிதருக்கும் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்ப இனி மிருகபலி தேவையில்லை, இனி பறவை பலி தேவையில்லை, நரபலி அன்னைக்கும் இன்னைக்கும் தேவையே இல்லை. ஆனாலும் இன்றைக்கு மனிதர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தங்களை படைத்த தேவனுடைய திட்டத்தை அறியாதபடியினால். ஆனா தேவனுடைய மகிமையான திட்டம் இயேசு கிறிஸ்துவை சர்வ லோகத்தினுடைய எல்லா மனிதர்களுடைய ரட்சிப்புக்கு அதிபதியாய் மாற்றுவது. அல்லேலூயா. இன்றைக்கு பல மதங்களுடைய புத்தகங்களில் இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறதை நிறைய பேர் எடுத்து அதை விளம்பரப்படுத்துறாங்க. பல மதங்கள் அது சொல்லுது, பிரஜாபதி இவர்தான், அவர் மரத்திலே தூக்கி கொலை செய்யப்படணும், மரத்திலே கொலை செய்யப்படணும். அப்படி அந்த பிற மதங்கள், பைபிள் அல்ல, பிற மதங்கள் மனுக்குலத்துக்கு ஒரு ரட்சிப்பு என்றால் இப்படிப்பட்ட ஆளால தான் உண்டாகும்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களே அதை விசுவாசிக்கல. அது இயேசுன்னு அவங்க என்ன செய்யல, விசுவாசிக்கல. அந்த மதங்களுடைய கூற்றுப்படியும் சரி, பைபிள் மிக தெளிவா சொல்லுது, ஓப்பனா சொல்லுது, அழகா சொல்லுது. இந்த பைபிளுடைய சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆதாமின் சந்ததி முழுமைக்கும் ரட்சிப்பின் அதிபதியானவர். இதுக்கு மேல ஒருத்தர் இல்லை. பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சாகும் பொழுது சொன்னார்கள், நான் தேவம் அல்ல என்று சொல்லிவிட்டு மரித்தவர்கள் உண்டு. நான் மோட்சத்து போறதுக்கு வழி இல்லை அப்படி சொல்லி மரித்தவர்கள் உண்டு. நான் அந்த வழியை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி ஊரெல்லாம் ஏமாத்திட்டு கடைசியில நான் இன்னும் அந்த வழியை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி மரிச்ச ஆட்கள் இருக்கிறார்கள். அப்போ எந்த இயேசுவுக்கு வெளியே வேறொரு ரட்சிப்பின் மார்க்கம் இல்லை. இயேசுவுக்கு வெளியே பரலோகத்து போறதுக்கு ஒரு வழி இல்லை. இயேசு தெளிவா சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. ஆமென். சோ எந்த மதமும் மார்க்கமும் கொண்டு சேர்க்க முடியாது, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கொண்டு சேர்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம்னு சொல்லிட்டு இயேசுடைய ரட்சிப்பின் வழியை விட்டுட்டு கிறிஸ்தவத்துல வேற பல காரியத்தை நீங்க செஞ்சிட்டு இருந்தா நீங்களும் அங்க போக முடியாது.
ஆமென். நீங்களும் இயேசு, எல்லாருக்கும் இயேசு தான். இயேசு வகுத்த வழியா அவருக்கு சீசனா நடக்கும் பொழுது நாம் உண்மை கிறிஸ்தவர்களா வாழ முடியும். ஆமென். அதனால கிறிஸ்தவத்தில் உள்ள இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிறிஸ்துமஸ் கண்டிப்பா கொண்டாடணும், ஈஸ்டர் கொண்டாடணும், குட் ஃப்ரைடேல அழுது புலம்பணும், கஞ்சி குடிக்கணும், இதெல்லாம் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகாது. இது உங்களுக்கு ஒரு புண்ணியத்தையும் தராது. அவங்களும் சில பண்டிகை வச்சிருக்கா, நீங்களும் பண்டிகைனா நீங்க பண்டிகை கிறிஸ்தவர்கள். பண்டிகை கிறிஸ்தவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போவார்கள்னு இல்லை, இயேசுவின் வழியாய் பிரவேசித்தவர்கள் பரலோகம் போவார். கிறிஸ்து மார்க்கத்தினுடைய ஏதோ சில சடங்காச்சாரங்களை நீங்களும் பின்பற்றினேன்னு சொல்லி அதனால ஒன்றும் நடக்காது பாருங்க. ஸ்தோத்திரம். கல்லறை திருநாள் கொண்டாடி கல்லறைகள்ல போய் விளக்கேத்தி ஜெபம் பண்ணுகிறார்கள் சொன்னா அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற ஆளு பரலோகத்துக்கு போகுமா? அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால், அவர் இயேசுவுக்குள் வந்து மரித்திருந்தால், நீங்க ஒருத்தரும் ஜெபம் பண்ணாண்டா தானாவே அவர் பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. ஏற்கனவே பரதீசு போயாச்சு, இனி என்னத்தை ஜெபம் நீங்க பண்றீங்க? பரதீசுல இருக்கவரை தொந்தரவு பண்றக்கா? உண்மையா இயேசு வழி நடந்தவர்கள் கட்டாயம் ஆத்மா சரீரத்தோட்டு பிரியும் போதே எங்க போயிரும் சொல்லுங்க? பரதீசு போயிரும், இளைப்பார் ஸ்தலத்துக்கு போயிரும். அதுக்கு பிறகு அதை யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. புரியுதா? ஆகவே இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் கிறிஸ்து மார்க்கத்திலே சில சபை பிரிவுகள்ல இருக்கு. அதிலிருந்து வெளியே வந்து சத்தியத்துக்குள் வந்த பிள்ளைகள் திரும்பவும் அங்க போய் கையை வச்சுட்டு இருக்க கூடாது, அங்க போய் இது பண்ணக்கூடாது. நீங்க எது வேண்டான்னு விட்டீங்களோ அது கடைசி வரை வேண்டான்னே விட்டுருங்க. அல்லேலூயா. யார்ட்டையும் சண்டை போடாதீங்க, யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. என்ன இந்த விஷயத்துல தொந்தரவு பண்ணாதுங்கப்பா, மற்ற காரியங்கள்ல நான் ஒத்துழைக்கிறேன், அப்படி சமாதானமா பேசுங்க, அன்பா பேசுங்க. உங்க குடும்பத்துக்காரங்க, ஊர்க்காரங்க சமாதானமா பேசுங்க. ஆனா விசுவாசத்துல உறுதியா இருங்க. ஆமென். நீங்க அப்படி உறுதியா இருந்தா தான் உங்களுக்கு பின்னாடி அந்த கிராமத்திலிருந்து அந்த உங்க சொந்த பந்தங்கள் எழும்பி வர்றவங்களும் உங்களை பின்பற்றி இந்த உறுதிக்குள்ள நிப்பாங்க. நீங்களே அலசடிப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை பின்பற்றி வந்தாலும் அதுகளும் இப்படி அசைந்தாடுகிறவர்களா இருப்பாங்க. அப்ப எப்படி சத்திய மார்க்கம் ஸ்தாபிக்கப்பட முடியும்? அல்ல இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம சரியா போதிச்சு மக்களுக்கு புரிய வைக்க முடியும்? நீங்கள் தான் சாட்சிகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, ரட்சிப்பு இயேசு மூலம்தான் இருக்கிறது, வேறு வழி இல்லை. இயேசு அழகா நம்ம எல்லாருடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு கெத்செமனேல 3 முறை ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் ரொம்ப ஆச்சரியமான ஜெபம். அவருக்கு நல்லா தெரியும் சிலுவையில ஏறுறதுக்கு தான் அவர் அங்கிருந்தே வந்தார். சரிதானே? ஏசாயா 6:8 இருக்கு. பிதா சொல்றார், நமது காரியமா யாரை அனுப்புவேன். அப்போ அவருக்கு மடியிலிருந்தே பதில் வருது, அவருக்கு திருத்துவத்துக்குள்ள இருந்தே பதில் வருது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்படித்தான் ஒப்பு கொடுத்து வந்தாரு. வந்த நோக்கம் அவருக்கு தெரியும். இப்ப அதுக்கு வந்தாச்சு, சிலுவை பக்கத்துல வந்தாச்சு. சீஷர்கிட்ட சொல்றாரு, இப்ப எருசலேம் போறோம், மனுஷகுமாரனை அடிப்பார்கள், சிலுவையில கொல்லுவார்கள், 3ஆம் நாள் உயிர் தழுவேன் சொல்லி இருக்கார். சொன்னவரே இப்ப என்ன ஜெபம் பண்றாரு கெத்செமனேல? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். என்ன ஜெபம் இது? ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜெபம். அவர் அதுக்கு உறுதியா தான் இருக்கிறாரு, தெளிவா தான் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த பிரேயர் வார்த்தை எப்படி இருக்குன்னா, இது நீங்க கூடுமானா நீங்கட்டும். ஆனா அந்த பிரேயரை முடிக்க மாட்டார். நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆகு கடவுள். 2 சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகில். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது அது என்ன ஒன்று, அதுல நம்ம புரிஞ்சு கொள்ற ஒன்று, நமக்கு முன்மாதிரியான ஒரு ஜெபம். 2வது அவ்வளவு பாடு, லேசான பாடு அல்ல. அவர் மனுஷகுமாரனா அதை சந்திக்கிறார், தேவகுமாரனா அதை சந்திக்கல. மனுஷகுமாரனா, ஏன்னா அப்படித்தான் அந்த ஆடு அடிக்கப்படுவது போல இவர் அடிக்கப்படணும். அந்த ஆடு அடிக்கிறதுக்கு முன்னாடியே பட்டணத்தின் பாவத்தை மூப்பர்கள் ஆட்டுக்கு மேல கைய வச்சு ஆட்டு மேல சுமத்துவாங்க. அப்புறம் அந்த பாவத்தை சுமந்துட்டு அந்த ஆடு போய் பலியிடப்படும். இதே மாதிரி இயேசு கெத்செமனே தோட்டத்தில் வச்சு மனுக்குலத்தின் சகல பாவபாரம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அல்லேலூயா. அந்த மனுஷர்களுடைய பாவத்தினாலே மனுஷர்கள் அனுபவிக்கின்ற சாபங்கள், வியாதிகள், பலவிதமான கட்டுகள், எல்லா துன்பங்களும் சேர்த்து அகோரமா அவர் மேல வைக்கப்பட்டது. அது அத்தனை அவர் தலையில அவர் ஏற்றெடுக்கும் பொழுதுதான்
இந்த ஜெபம். இந்த ஜெபம், அந்த ஜெபம் பண்ண பொழுது வேர்வைக்கு பதில் ரத்தம் வந்தது. அந்த அளவுக்கு அவரை அது தாக்குது. அப்படி நம் அனைவருடைய பாவங்களையும், ஆதாமின் சந்ததி முழுமையான பாவங்களையும் இயேசு தன் தலையின் மேல் சுமந்து கொண்டு, அதற்கு அடையாளமாய் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டுக்கு போனார். அல்லேலூயா. அங்கே அவர் ஒரு ஆடு அடிக்கப்படுவது போல தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார். அப்பொழுதுதான் நம்முடைய பாவ பாரங்களுக்கு விடுதலை வந்தது. பாவ மன்னிப்பு தேவன் நமக்கு அந்த ஒரே பலியினால, அந்த ஏக பலியினால நமக்கு தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு 3ஆம் நாளிலே என்ன பண்ணாரு? உயிரோடு எழும்பி பிதாவினிடத்தில் போய், மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் போய் இதை செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னார். ஆமென். இதெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடார அந்த அதுல நிழலாட்டமா அதுல நடக்கக்கூடிய காரியம் தான். அப்ப இதே மாதிரி இயேசு அதை செய்து முடித்திருக்கிறார். இப்ப ரட்சிப்பின் அதிபதி அவர் ஒருவர் தான். அந்த ரட்சிப்பின் அதிபதியாக இயேசுவை நமக்கு தேவன் நியமித்ததுனால எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஆமென். என்ன காரியம்னாலும் யாரை தான் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். நம்ம டைரியில் ஒரு வார்த்தை அடிச்சிருப்போம், கீப் லுக்கிங் டு ஜீசஸ். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அதை? கீப் லுக்கிங் டு பாஸ்டர் தாமஸ் அவர்கள் தந்த வார்த்தை. இனி உனக்கு என்னன்னாலும் நீ யாரை நோக்கி பாரு? இயேசுவை நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இரு. கீப் லுக்கிங் டு ஜீசஸ். உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். ஆமென். சோ நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட இயேசு ரட்சிப்பின் அதிபதியாய் நியமிக்கப்பட்டார். அவர் மரித்து உயிர்த்ததுனால அது செய்யப்பட்டது, அது நிறைவேற்றப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1:7 படிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள எல்லாருக்குமாக செஞ்சு வச்சுட்டார் சிலுவையில். ஆனா எல்லாரும் பெற்றுக்கொள்ளல. சாப்பாடு எல்லாருக்கும் டைனிங் டேபிள்ல ஆயத்தம் பண்ணி வச்சாலும், பிள்ளைகளே வந்து சாப்பிடுங்க என்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை எல்லாரும் வாருங்கன்னு அழைப்பு கொடுத்தாலும் எல்லா பிள்ளைகளும் வரலையே. சில பிள்ளைகளும் விளையாட்டு தான் முக்கியம், சாப்பாடு வேண்டாம், அம்மா கூப்பிட்டாலும் வராது. அது மாதிரி கேஸா தான் நிறைய மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்மை ஆண்டவர் அந்த சிலுவை என்கிற அந்த பந்தியில கொண்டு வந்தார். நாம் அதை விசுவாசத்தினால் எடுத்தோம், இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு எல்லா மனுஷனுக்கும், இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஜெயினனா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த தேசமா இருக்கலாம், எந்த மொழியா இருக்கலாம், எல்லாருக்கும் சேர்த்து இயேசு கல்வாரி சிலுவையில் பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அவர் ஒருவரே ரட்சிப்பின் அதிபதி. இப்போ உலகத்தில் உள்ள எந்த மனுஷனா இருந்தாலும், இயேசுவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன், நீர்தான் என் வழி, நீர்தான் என் ரட்சிப்பின் அதிபதி என்று சொல்லி விசுவாசித்து, நானும் ஒரு பாவி, என் பாவங்களை எனக்கு மன்னியும் ஐயா என்று வாயினாலே அறிக்கையிடும் பொழுது, கர்த்தர் எந்த மனுஷனுடைய பாவங்களையும் அவருடைய சிலுவையின் பலியினாலே மன்னித்து அவனை பிதாவுக்கு பிள்ளையாய் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்துடைய இன்னொரு முக்கியமான காரியம் என்னது? மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் மத்தியஸ்தனா மீடியேட்டர், அட்வொகேட் என்ற அர்த்தம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசிங்க 5-6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமென். மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிதாவை அடையும்படி அவர் தன்னைத்தான் வழி என்று சொன்னார். அதுதான் அவர் மத்தியஸ்தர். பிதாவுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான். அது யாரு? வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அது சந்தேகமே வேண்டாம். இவர் ஒரு மத்தியஸ்தர், கூட வேற ஒரு மத்தியஸ்தர் இருப்பாரா என்று நீங்க நினைத்து பார்க்கவே வேண்டாம். பிதாவுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு மத்தியஸ்தர் அப்படி சொல்லும் போது 2 வார்த்தைகள். இயேசு பரிந்து பேசுகிறார், இயேசு பரம எருசலேமை கட்டி எழுப்புகிறார். 2 வார்த்தை. மத்தியஸ்தராக அவர் செய்யற பணியில ஒன்று பரிந்து பேசுகிறார், 2வது பரம எருசலேமை நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இது நம்முடைய மனதில் தங்கட்டும். இப்போ
1 யோவான் 2:1 அங்கே சொல்லி இருக்கிறது, நீங்கள் பாவம் செய்தால் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப இயேசுடைய பரிந்து பேசுதல் மிக முக்கியம். கொஞ்சம் கவனிங்க. இந்த பரிந்து பேசுதல பைபிள்ல பார்க்கும்போது இயேசு ஒருத்தர் தான் மத்தியஸ்தர். அதே வேளையில பரிந்து பேசுகிறதுல ஒன்று இயேசு கிறிஸ்து. இயேசு நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து என்ன பண்றாரு? பரிந்து பேசுறார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாரு? வேண்டுதல் பண்றார். இந்த வேண்டுதல் என்பதும் பரிந்து பேசுறது தான். வேண்டுதல், மன்றாட்டு, பரிந்து பேசுதல் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ இயேசு வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசுறார். பரிசுத்த ஆவி, யார் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமோ நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன பண்றாரு? நமக்காக பரிந்து பேசுறார். ரோமர் 8:26 அது இருக்கு. அடுத்ததாக பாருங்கள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். அவர்கள் துக்கத்தோடே அந்த விண்ணப்பத்தை செய்யாதபடி சந்தோஷமா செய்யறதுக்கு நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. இது யாரு? உங்களை நடத்துகிறவர்கள்னா நிறைய பேர் உண்டு. பெற்றோர் நடத்துகிறார்கள், ஆசிரியர்கள் நடத்துகிறார்கள், வேலை ஸ்தலத்தில் எஜமான்கள் நடத்துகிறார்கள். ஆனா இங்க நடத்துறவன் சொல்லும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி நடத்துகிறவர்கள், அது யாரு? உங்கள் சபை ஊழியர். பாத்தீங்களா? இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க ஆசிரியர் உங்களை நடத்துவார், ஆனா உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ண அவரால் முடியாது. வேற நிறைய பேர் உங்களை நடத்துவாங்க, ஆனா அவங்களால உங்க ஆத்மாவுக்கு என்ன செய்ய முடியாது? உத்தரவாதம் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்காக தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் சபை ஊழியர், மேய்ப்பர், அவர் உங்களுக்காக மன்றாடுவார், உங்களுக்காக ஜெபிப்பார். அந்த ஜெபம் உங்க ஆத்மாவுக்காக ஒரு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. இதை வேற யாரும் செய்ய முடியாது, உங்க மேய்ப்பர் தான் செய்ய முடியும். அதனால கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கணும். இயேசு நமக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். மூன்றாவது, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பர்களான சபை ஊழியர்கள் உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு இப்போ டிரான்ஸ்பர் ஆயிருக்கும், புதிய ஊழியர் வந்திருப்பாரு. என்னைக்கு அவர் வந்தாரோ அப்புறம் அவர் தான் உங்கள் ஆத்மாக்களுக்காக என்ன செய்வார்? பழைய பாஸ்டர் அல்ல, அவருக்கு இப்ப வேற மந்தை கொடுக்கப்பட்டாச்சு. அந்த மந்தைக்கு அவர் உத்தரவாதம் பண்ணுவார். நீங்க இங்க இருந்து அங்க போன் அடிச்சிட்டு இருந்தா ஒன்றும் பெரிய விசேஷம் அல்ல. புரியுதா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பனோடு ஐக்கியமா இருந்து உறுதியாய் தரித்திருந்து அவர் ஜெபிக்கிறது. இப்போ ஒரு பிரச்சனைன்னா உடனே எம்எல்ஏட்ட போய் சொல்றது, எம்பிட்ட போய் சொல்றது எல்லாம் செய்வார்கள். ஆனா அவங்ககிட்ட எல்லாம் சொன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்ட் ஏதாவது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம நேரடியா அந்த அதிகாரிக்கு மனு கொடுத்தா தான் நம்ம காரியம் அங்க செயல்பட ஆரம்பிக்கும். சரிதானா? அதிகாரிக்கு மனுவை கொடுக்காம சும்மா எம்எல்ஏ பிடிச்சேன் மந்திரியை பிடிச்சேன்னா அதெல்லாம் நடக்காது. நீ முதல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு என்ன கொடு? மனுவை கொடு. பேப்பர் வந்தவரை தான் நாங்க வேலை செய்ய முடியும். அப்படித்தானே? இதே மாதிரிதான் உங்கள் சபை மேய்ப்பர் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணி ஊழியம் செய்ய கர்த்தர் நியமித்திருக்கிறார், உங்களை நடத்த நியமித்திருக்கிறார்னா நீங்க முக்கியமான விஷயம், ஒரு ஜெப உதவி தேவைன்னா அவர்கிட்ட சொல்லணும். அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டு. அதுக்கு மேல நீங்க சொல்லி ஜெபிக்கிற தப்பு கிடையாது. ஆனா இதை விட்டுட்டு வெளியே போய் சொன்னா அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா தேவன் எல்லா ஒழுங்குகளை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கக்கூடிய தெய்வம். அல்லேலூயா. சரி, அப்ப மூன்றாவது நம்மை நடத்துகிறவர்கள். நாலாவது எபேசியர் 6:18 சொல்லி இருக்கு, பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அதை மட்டும் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், சகலவிதமான வேண்டுதல் அதான் பரிந்து பேசுதல், விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும், சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் தரித்திருங்கள். சபைக்கு சொல்றார், எபேசு சபையில் உள்ள பரிசுத்தவான்களே, விசுவாச மக்களே, நீங்கள் சகல பரிசுத்தவான்கள். அதனால எல்லா சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக, எல்லா தேவ மக்களுக்காக நீங்க வேண்டுதல் செய்யுங்கள். அப்போ இயேசு பரிந்து பேசுறார், பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுறார், நம்முடைய சபை மேய்ப்பர் பரிந்து பேசுறார், நம்முடைய உடன் விசுவாசிகள் நமக்காக ஒருவருக்கொருவர் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா.
இதுதான் பரிந்து பேசுதலின் காரியம். இதுக்கு மேல இயேசுவின் தாய் பரிந்து பேசுவார்களா? சந்தேகமா தான் இருக்கும் உங்களுக்கு. இயேசுவின் தாய் உங்களுக்காய் பரிந்து பேசுவார்களா? சொல்லத உறுதியா தெளிவா சொல்லுங்க. இல்ல, அவர்களுக்கு இந்த பணி கொடுக்கப்படவில்லை. பைபிள் முழுசும் படிச்சு பாருங்க. மரித்து போன பரிசுத்தவான்கள் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். தேவதூதர்கள் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். இந்த 4 தான். இயேசு பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இருக்கும் உங்களை நடத்தும் ஊழியர்கள். சரிதானா? செத்து போன ஊழியர்கள் செய்ய மாட்டார். உயிரோடு இருக்கும் ஊழியர்கள், உயிரோடு இருக்கும் விசுவாசிகள். இதுல தெளிவா இருங்க. இதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரையா போய் நீங்க எனக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும்னா அது பிரயோஜனமே கிடையாது. இதை செய்யாதிருங்கள் என்று அன்போடு சொல்லுகிறேன். மத்தியஸ்தர் ஒருவரே இயேசு உங்களுக்காய் பரிந்து பேசுறார். இரண்டாவது, பரிந்து பேசுறது மட்டும் இல்ல, நமக்கும் பிதாவுக்கும் நடுவுல நின்று ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டாக்கி அதுக்கு மேலேயும் தடுமாறுகிறவர்களுக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும் போதே நம்ம எல்லாம் ஒரு நாள் ஸ்தரமா நித்தியமா கொண்டு குடியேற்றுறதுக்காக பரம எருசலேமை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. யோவான் 14:2-3 வசனங்கள் அழகா சொன்னார். நான் உங்களுக்காக பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். அப்போ அவர் இப்ப செய்யற 2 முக்கிய வேலைகள். அவர் மத்தியஸ்தராய் நியமிக்கப்பட்டு சிலுவையில் மரித்து உயிர்த்து இனி நம்ம எல்லாம் வந்து சேர்த்துட்டு போறது வரைக்கும் அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக பரம எருசலேம் என்கிற வாசஸ்தலத்தை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திரும்ப ஒருக்கா ஒரு ரிவிஷன் எடுத்துருவோமா? ரிவிஷன். முதல்ல என்ன பேசணும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, வார்த்தை மாம்சமானார். அடுத்தது அதுல நம்ம என்ன கவனிக்கணும்? அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரன். இரண்டாவது, இயேசு ரட்சிப்பின் அதிபதி. அதுல இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக உயிர்த்தார். மூன்றாவது, இயேசு மத்தியஸ்தர். இயேசு ஒருவரே மத்தியஸ்தர். இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக பரம எருசலேமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான்காவதாக, இயேசு ராஜாதி ராஜா. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:16 சொல்லி இருக்கிறது, அவர் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ், ராஜாதி ராஜா. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதிலே 2 விஷயங்கள் இருக்கிறது. இப்போ ராஜாவுக்கு ஒரு வேலை, தன்னுடைய மக்களை பாதுகாப்பது அவருடைய ஒரு முக்கிய வேலை, ராஜாவுடைய முக்கிய வேலை. அடுத்தது, தன்னுடைய மக்களை கூட்டி சென்று யுத்தம் செய்து சுதந்திரிக்க வேண்டிய இடத்தை சுதந்திரிப்பது. இந்த 2 வேலை அவருக்கு முக்கியமான வேலை, இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து என்கிற ராஜாதி ராஜா என்ன பண்றார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் இயேசுடன் கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா. அவர் இப்ப பாருங்க, இஸ்ரவேல்ல யுத்தம்னா உடனே இந்தியா என்ன நினைக்கும்? இந்தியர்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்துடணும் இந்தியாவுக்கு. உக்ரைன்ல யுத்தமா, உடனே அங்க இருக்கிற இந்தியர்களை எல்லாம் இந்திய அரசாங்கம் என்ன செய்யணும்? காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடணும். அங்க உள்ள வச்சிருக்க கூடாது, வெளியே கொண்டு வந்துடணும். எந்த தேசமும் இதுக்கு தான் முயற்சி எடுக்கும். உடனே தன் செலவிலே பிளைட்ஸ் அனுப்பி வந்துருங்கன்னு தூக்கிட்டு வந்துருவாங்க மேக்சிமம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு ஆட்சி காலம் உண்டு, 7 வருஷம். அதை அவர் கொடுக்கும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு நம்ம தேவ பிள்ளைகள் உட்பட்டு விடாமல் இருப்பதற்கு, நம்ம இந்த பூமியிலிருந்து எடுத்து கொண்டு போகிறதற்கு அவர் வருகிறார். அல்லேலூயா. இது அவருடைய ரகசிய வருகைன்னு சொல்றோம். 2ஆம் வருகையின் முதல் பகுதி. அது அவர் பூமிக்கு வருகிறது இல்லை, அவர் ஆகாயத்தில் வருவார்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பிள்ளைகள் உயிரோடு எழும்பி இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் ஜீவனோடு இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் நாமும் எடுத்துக்கொண்டு இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். அப்ப அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்கிற பயங்கரத்துக்கு ராஜா தன்னுடைய பிரஜைகளை விட்டு கொடுப்பதில்லை. அதற்கு முன்னே அவர்களை பாதுகாப்பாய் கொண்டு செல்லுகிறார். அல்லேலூயா. இதான் இயேசு ராஜாதி ராஜான்னு சொன்னா பல விஷயம் இருக்கு. முக்கியமான 2 விஷயம் இதுதான். இயேசு ராஜாதி ராஜா தன்னை விசுவாசித்த பிள்ளைகளை, தன்னை பின்பற்றுகிற சீஷர்களாகிய தேவ மக்களை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள விடாம அதுக்கு முன் ரகசியமாய் வந்து எடுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 2வது 7 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப வருகிறார். அப்போ பூமிக்கு வருவார். அப்போ எடுத்துக்கொண்டு போன பரிசுத்தவான்களாகிய நம்மளையும் கூட சேர்த்து கொண்டே தான் வருவார். வந்து எதுக்கு வர்றாரு? அர்மகதோனில் யுத்தம் செய்து பூமியை பாழாக்கின வலுசர்ப்பத்தை சிறையில் போட்டு, இந்த அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி என்றது கடைசி 7 வருஷத்துல எழும்பினானு, இவனுல 2 பேரை தூக்கி அக்னி கடல்ல போட்டு, இந்த பூமியில் இயேசு ராஜாவா இருந்து 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வதற்காக தன்னுடைய பிரஜைகளாகிய நம்மோடு வந்து யுத்தம் பண்ணி இந்த முழு பூமியை தன் கையில் எடுத்து நம்மையும் கூட வைத்து ஒரு ஆட்சி நடத்த போகிறார். அல்லேலூயா. இதான் ராஜாதி ராஜா. ஒரு வசனம் வாசிப்போம் சாம்பிளா. யூதா நிருபம் 14:15. யூதா நிருபம் 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அப்ப முதல் ரகசிய வருகை பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். ஃபார் த செயின்ட்ஸ், அவர்களை தூக்கி கொண்டு போவதற்காக. 2வது அந்த பகிரங்க வருகை 7 வருஷம் தாண்டி நடக்கிறது. பரிசுத்தவான்களோடு வருகிறார், வித் த சைன்ஸ். இந்த 2 வித்தியாசத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுவின் வருகையில் 2 கட்டம் இருக்கிறது. முதலாவது ஆகாயத்தில் மட்டும் வருவார், அப்பொழுது பரிசுத்தவான்களுக்காக வருகிறார், நம்மை எடுத்து கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. 7 வருஷம் பரலோகத்தில் வச்சிருப்பார். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்கிற காரியம்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு அடுத்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி வலுசர்ப்பம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டும்படி ஆண்டவர் நம்மோடு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. வெண் குதிரையில் ஏறிக்கொண்டு வருவார்னு சொல்லி இருக்கு. நாமளும் ஒவ்வொரு வெண் குதிரைகள் ஏறி வருவோம் என்றால் அதுல ஏறி பூமிக்கு வருவோம் எல்லாம் சொல்லி இருக்கு. ஆகையினாலே இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறது. இப்ப ராஜாதி ராஜா தன் பிரஜைகளை பாதுகாக்க, தன் பிரஜைகளோடு வந்து வெற்றி சிறந்த ஆட்சி செய்ய அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இங்க இயேசுவின் வருகையை குறித்து நமக்கு சொல்லியிருக்கு. கடைசியாக யாக்கோபு 5:9. யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இதோ நியாயாதிபதி வாசல்படியில் நிற்கிறார். இயேசுடைய 5வது ஒரு முக்கிய விஷயம், இயேசு நியாயாதிபதி. சொல்லுங்க, இயேசு நியாயாதிபதியாக வருகிறார். நியாயாதிபதி. அப்போ ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. ஆதாம் முதல் கடைசி வரை பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் நான் உனக்கு ஒரு வாழ்வு தந்தேனே, வாழ்வை என்ன செய்தாய் என்று சிருஷ்டித்தவர் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறார், ஜட்ஜ்மெண்ட். அதை ஜட்ஜ் பண்ற வேலை இயேசுவே சொன்னார். பிதாவானவர் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை மனுஷகுமாரனு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுதான் உட்காருவார். அந்த ஜட்ஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். முக்கியமாக நிறைய ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. நோவா காலத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்தது, அப்புறம் சோதோகோபரால ஒன்று நடந்தது. அப்பப்போ ஒரு அடி விழுது, ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். அது மாதிரி இயேசுடைய அந்த ரகசிய வருகையிலையும் பாருங்க, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்தது பூமிக்கு 7 வருஷம் அடியோ அடிதான், சரியான தண்டனை கொடுப்பாரு. அப்புறம் அர்மகதோன் யுத்தத்தில் வரும் பொழுதும் இந்த பார்ட்டிக்கெல்லாம் சரியான தண்டனை, நியாய தீர்ப்பும் தண்டனையும் தான். ஆனா பிறகு பார்த்தீங்கன்னாக்க கடைசி நியாய தீர்ப்பு, இறுதி நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து விளக்கமா சொல்லி இருக்கிறது.
அந்த நியாய தீர்ப்பு அதுதான் கடைசியா எல்லாரையும் ஆதாம் முதல் கடைசி வரை எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த தேசியம், எந்த மொழி அதெல்லாம் கிடையாது. எல்லா மனுஷர்கள் எல்லாரையும் உயிரோடு எழுப்பி இயேசு தன்னுடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால கொண்டு நிறுத்துவார். வாசிங்க 11-12. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஒருவரும் தப்பி போகிறதில்லை. அவர் தெளிவாக நியாயம் தீர்ப்பார். எல்லா மரித்தோரையும் எழுப்பி அன்றைக்கு உயிரோடு இருக்கிறவனை எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தி நியாயம் தீர்ப்பார். ஆமென். இப்போ நமக்கு அந்த இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நம்ம இயேசுவின் வருகையில ஆகாயத்தில் அவரோடு சேர்ந்துட்டா அப்புறம் எப்பொழுதும் அவருடனே கூட இருப்போம். அவர் நியாயாசனத்தில் இருந்தா நாமும் அங்கதான் இருப்போம், அவரோடு கூட தான் இருப்போமே தவிர நியாயாசனத்துக்கு முன்னால நிக்க வேண்டிய நிலைமை நமக்கு கிடையாது. நமக்கு அங்க கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால நிக்கணும்னு சொன்ன வார்த்தை எதுன்னா, அது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு மேல போன உடனே நமக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதா என்ன கொடுப்பாரு? பலன் தருவார். அதையும் ஒரு விதத்துல ஒரு நியாயாசனம்னு சொல்லலாம். தண்டனையின் நியாயாசனம் அல்ல, நியாயமா பரிசுகளை கொடுப்பதற்குள்ள நியாயாசனம். அல்லேலூயா. நல்ல கிரியை செய்தவனுக்கு அதற்கேற்ற பரிசு பலன், கொஞ்சம் செஞ்சவனுக்கு அதுக்கேற்ற, அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல, அந்த நியாயாசனம் தான். அதுலதான் நம்ம நிப்போம். அதுல இந்த மாதிரி தண்டனை நியாயத்திற்போ விசாரணையோ ஒண்ணு கிடையாது. அவர் என்ன செய்வார்? நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்கதா நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சுதான் நம்ம அடுத்தது 1000 வருஷம் அரசாட்சிக்கு வாரோம். அந்த 1000 வருஷம் அரசாட்சியும் முடிஞ்சு கடைசி எருசலேம் யுத்தம், அந்த 1000 வருஷம் சிறை வைக்கப்பட்ட வலுசற்பத்தை ஆண்டவர் திறந்து விடுவார் சாத்தான. அது திரும்ப ஒரு யுத்தத்தை மூட்டிடுவான். அந்த யுத்தம் தான் கடைசி யுத்தம், எருசலேம் யுத்தம். அது முடிஞ்ச பிறகுதான் ஆண்டவர் வெள்ளை சிங்காசனம் போட்டு உட்காருவார். பழைய பூமி எல்லாம் மாத்திடுவார். அப்புறம் புதிய வானம் புதிய பூமி. அவருடைய அந்த நியாய தீர்ப்புல எல்லாருக்கும் சேர்த்து நியாய தீர்ப்பு. அப்படி நியாய தீர்ப்பு கொடுத்து அதுல கீழே வாசிக்கும் பொழுது தெரியும், அந்த பாவிகள் அனைவரையும் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளுவார். அவர்கள் சதா காலங்களிலும் இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள். They will be tormented. சாதா பெர்சிக்யூஷன் அல்ல, சாதா ட்ரிபுலேஷன் அல்ல, இதெல்லாம் அதுக்கெல்லாம் மிஞ்சின ஒரு உபத்திரவம், டார்மெண்டேஷன். சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். அக்னியும் கந்தகம் எரிகிற கடல், அங்க வாதிக்கப்படுவார்கள். இதுதான் 2ஆம் மரணம் என்றும் சொல்லி இருக்கிறது. சோ இப்படி நியாயாதிபதியாக வரும்போது அவர் 2 காரியம் செய்வார். ஒன்று பாவிகளை தண்டிப்பார், 2வது பரிசுத்தவான்களை கனம் பண்ணுவார். அதான் நியாய தீர்ப்பு. பரிசுத்தவான்களுக்கு கனம், பாவிகளுக்கு என்ன? ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? ரொம்ப மோசமா எல்லாம் இருக்கிய. கடமலை ஒன்று சபை கொஞ்சம் மோசம்தான், நீங்க ரொம்ப மோசம். வாயே திறக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன? பாவிகளை என்ன செய்வார்? தண்டிப்பார். ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். வெளிப்படுத்தல் 21 அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். 3-4 பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிற்று. இதுதான் பரம எருசலேம்ல குடியேற்றுறது. பரம எருசலேம்ல பரிசுத்தவான்களாகிய நம்ம எல்லாம் கொண்டு குடியேற்றி அங்கே அவரும் நம்மோடு இருப்பார், நாமும் அவரோடு இருப்போம். ஒளிமயமான ராஜ்யம், இரவே இல்லாத, இருளே இல்லாத, பாவமே இல்லாத, தூக்கம் தேவைப்படாத, பசிதாகம் இல்லாத, வியாதி பலவீனம் வயோதிபம் ஒன்றும் வராத அருமையான ஒரு வாழ்க்கை அந்த பரம எருசலேமில் நமக்கு தருவார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வந்து இறுதி நியாய தீர்ப்பு கொடுப்பது.
பாவிகளை தண்டித்து அக்கினி கடலுக்கு போடுவார். அதே வேளையிலே பரிசுத்தவான்களை கனம் பண்ணி நித்திய மோட்ச வாசஸ்தலமாகிய பரம எருசலேமிலே குடியேற்றுவிப்பார். அல்லேலூயா. ஒரு ரிவிஷன் சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஜெபித்து முடிக்க போறோம். சரியா? பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க, இயேசு கிறிஸ்து நம்பர் 1. அவரை பற்றி என்ன படிச்சோம்? வெரி குட், வெரி குட். வார்த்தை மாம்சமானார். அதுல நம்பர் 1 என்னது? தேவனுடைய குமாரன். 2வது மனுஷகுமாரன். அப்புறம் 2வது இயேசு கிறிஸ்து குறித்து என்ன படிச்சோம்? ரட்சிப்பின் அதிபதி. அல்லேலூயா. இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக உயிர்த்தார். 3வது இயேசுவே மத்தியஸ்தர். இயேசுவே மத்தியஸ்தர். இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு நமக்காக பரம எருசலேமை கட்டி எழுப்புகிறார். ஞாபகத்தில் இருக்குமா? இது அடிப்படை பாடம். நல்ல மனப்பாடமா இருக்கணும். இது சம்பந்தப்பட்ட சத்தியங்களும் நமக்கு கிளியரா இருக்கணும். புரியுதா? 4வது என்னது? இயேசு ராஜாதி ராஜா. என்ன செய்வார்? 2 வார்த்தை. பரிசுத்தவான்களுக்கு ஆக வருகிறார், பரிசுத்தவான்களோடு வருகிறார். இதை 2 ஞாபகம் வச்சுட்டா நமக்கு புரியும். இயேசு ராஜாதி ராஜா பரிசுத்தவான்களுக்காக வருகிறார்னா நம்மை காப்பாற்றி கொண்டு போவதற்காக. ஆமென். 2வது பரிசுத்தவான்களோடு வருகிறார்னா இந்த அர்மகதோன் யுத்தம் செய்து 1000 வருஷ அரசாட்சியை ஸ்தாபிக்கிறதுக்காக நம்மோடு வருகிறார். அல்லேலூயா. கடைசியா என்ன பார்த்தோம்? இயேசுவே நியாயாதிபதி. நியாயாதிபதி என்ன செய்யறார்? என்ன செய்ய போகிறார்? பாவிகளை தண்டிப்பார், பரிசுத்தவான்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை நிறைப்பாராக. இதுல தான் நம்முடைய விசுவாசம் எழுந்து நிற்கிறது. இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நீங்கள் விசுவாசத்தில் நிக்கணும். துருபதேசங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இதை உறுதியா வச்சுக்கிடுங்க. இந்த வழி முன் செல்வோம். நாம் இயேசுவின் வருகையில் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? புதிய ஏற்பாட்டில் முதல்ல பரிசுத்த ஆவியை தருவேன் என்ற வாக்குத்தத்தம். அதை பெற்றுக்கொண்டவர்கள். அடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த 2 வாக்குத்தத்தங்களையும் நாம் எல்லாரும் சுதந்திரிக்கணும். அதுல தான் வெற்றி இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியை இதுவரைக்கும் யாராவது பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்களும் இப்ப பரிசுத்த ஆவியை தாரோன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இடையில இருந்து எழும்பி போகக்கூடாது. அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது. நீங்களும் ஜெபிக்காம எழும்பி போறிய, அடுத்த ஆளையும் ஜெபிக்க விடாம ஆக்கிட்டு போறிய. இந்த தப்பை செய்யாதுங்க. உட்காருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய் திறந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனக்காக வார்த்தை மாம்சமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பின் அதிபதியாய் ஆமென் சிலுவை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரித்து உயிர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக மத்தியஸ்தரா இன்றும் பரிந்து பேசி என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரம். எனக்காக மோட்ச பட்டணத்தை கட்டி கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே ராஜாதி ராஜாவாக என்னை அந்தி கிறிஸ்துவோட ஆட்சிக்கு விலக்கி தப்புவிக்க எடுத்துக்கொள்ளும்படி வருகிறீரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவரே ஆமென் என்னோடு கூட என்னையும் அழைத்து கொண்டு திரும்ப வருவீரே. இந்த பூமியில் ஆட்சி செய்வீரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதியே, நியாயாதிபதியே. ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பாவிகளை தண்டிக்கும்படியாய், பரிசுத்தவான்களை கனம் பண்ணும்படியாய் நியாயாதிபதியாய் வரப்போகிறீர். நியாயாதிபதியாய் வரப்போகிறீர். உமக்கு முன்பாக பணிகிறோம். ஆமென். உமது கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். உம் வழியில் நடப்போம். ஆமென். இயேசு, இயேசு, இயேசு என்று எப்பொழுதும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நீர் தந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசையோடு தொடருகிறோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே.
வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. எங்கள் தேவனே நீர் பெரியவர், பெரியவர் தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே, நீர் நல்லவர், நல்லவர் தேவனே, நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. எங்கள் தேவனே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் தேவனே, நீர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர். ஆமென். ரிபாலா கபரா ஷக்கரா துனமா. ரட்சிப்பின் அதிபதியே, நீ நியாயாதிபதியாய் வருவதற்கு முன்பு திரள் கூட்டமான மக்களை ரட்சித்து விடுவீராக. ரட்சிக்க மாட்டீரோ? ஹல்லேலூயா. ஓ glory. Hallelujah, 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 hallelujah. அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. இந்த கன்வென்ஷன் தேவ வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. இந்த சோசியல் மீடியா மூலம் கேட்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. ஆத்தும ரட்சிப்பு உண்டாவதாக. அக்கினி கடலிலிருந்து மீட்கப்பட்டு பரம எருசலேமுக்கு வருகிற மாபெரும் ரட்சிப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவனே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்ப அங்கத்தினர்களை ரட்சிப்பீராக, எங்கள் உடன்படியாளர்களை ரட்சிப்பீராக, நண்பர்களை ரட்சிப்பீராக. எங்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்கிற மக்கள் உண்டு, எல்லாரையும் ரட்சிப்பீராக. எல்லா ஜாதி ஜனங்களை ரட்சிப்பீராக, எல்லா பாஷைக்காரர்களை ரட்சிப்பீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியால் நிரப்புவேன் என்ற வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக. இந்த கூட்டத்தில் இதுவரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படாத ஒவ்வொருவரை இந்த வேளையில் ஆவியானவர் நிரப்ப வேண்டுமே, ஆவியானவர் நிரப்ப வேண்டுமே. ஆமென், ஆமென், ஆமென். உரபாலபா கதுரா கபாலபோ கபாதலா சிமனே பெதலா ஹசபலா உலிஃபிஷபரா துரி கபா சிகாதுனா சந்துனா. ஹல்லேலூயா. நிரப்புமையா, நிரப்புமையா. ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புமையா, அந்நிய பாஷை வரத்தால் நிரப்புமையா, வல்லமை வரங்களால் நிரப்புமையா. இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், கிருபைகள் வரங்கள் உண்டாகட்டும். இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை. எலிசாவுக்கு கிடைத்த இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான வல்லமை, வல்லமையின் மேல் வல்லமை. glory, 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 glory. hallelujah, 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 hallelujah. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று நீர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்காய் ஆமென். அதற்காக உம்மை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், உம் பின்னே நடந்து கொண்டிருக்கிறோம். என் தகப்பனே, எங்கள் வாழ்க்கை வெற்றியாய் முடியத்தக்கதாய், கர்த்தருடைய கைகளில் முடியத்தக்கதாய், மத்திய ஆகாயத்தில் நாங்கள் வந்து நிற்கத்தக்கதாய் இயேசுவே எங்கள் வாழ்க்கை வெற்றி சிறக்க பண்ணுங்க, எங்கள் வாழ்க்கை வெற்றி சிறக்க பண்ணுங்க. ஆமென். நாங்கள் தடுமாறும் பொழுது எங்களுக்காய் பரிந்து பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா கபா ரபா ஷதுரா. நாங்கள் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக அல்ல, நாங்கள் ஆகாயத்தில் இறங்கி வரும் இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்கத்தக்கதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வார்த்தை மாம்சமானவரே ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் அதிபதியே ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியஸ்தரே ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் இந்த வார்த்தை நமக்குள் பதித்து விடும்படியாய், இந்த வார்த்தையிலிருந்து ஸ்திரமான விசுவாசம் எப்பொழுதும் நம்மில் எழுந்து நிற்கும்படியாய் நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமே அந்நிய பாஷைகளை பேசுவோம். ஆவியானவர் வசனத்தை தங்க பண்ணுகிறவர், வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர், வசனத்தின் மேல் விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்புகிறவர். ஆமென், 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 ஆமென். glory, glory.
Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise. கர்த்தரோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாநில கன்வென்ஷன், இந்த பகல் ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்ல வார்த்தைகளை மிக அழகாக நமக்கு கற்று தந்தார். இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் வார்த்தை, அவர் மாம்சமாகி நம்முடைய வெளிப்பட்ட கர்த்தர், அவர் ரட்சிப்பின் அதிபதியாக வெளிப்பட்ட தேவாதி தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு மீட்பை கொடுத்தவராக காணப்பட்டார். அவரே மத்தியஸ்தர், அவரே ராஜாதி ராஜா, அவரே நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற, பலனை கொடுக்கின்ற அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். நியாய தீர்ப்பு நாளிலே 2 கூட்டத்தார் வெவ்வேறாக பிரித்து அவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுகளையும் மற்றொரு தண்டனையும் கொடுக்க போகின்றார். அந்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த உபதேச சத்தியங்களை தெளிவாக அறிந்து கொண்டவர்களாக அவருடைய கிருபையிலே தொடர்ந்து வளர்ந்து பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை வேத சத்தியத்தில் தெளிவாய் போதித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் தெளிவடைந்து இதில் பெருக வேண்டும் ஆண்டவரே. தேங்க்யூ மாஸ்டர். ஆமென். பரிசுத்த கர்த்தாவே, நன்றியோடுமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தேவனே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் ஆரம்ப நாளிலிருந்து இம்மட்டும் பிரசன்னம் கூட இருந்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். கதாவே, இந்த பொது ஆராதனை கதை பொருட்படுத்தி இந்த நாளிலும் கதாவே பெத்தேல் வட்ட சபை மக்களாக, இந்த மாநில சபை மக்களாக சேர்ந்து கத்தரை ஆராதிக்க தந்த இந்த ஐக்கியத்திற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை மனு பகுதியை கதை பொருட்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இறுதி பகுதியில் கதை நல்ல வார்த்தைகளை தெளிவாக எங்களை சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வேத சத்தியங்களை உபதேசங்களை அறிந்து கொள்ள இயலாமல் மக்கள் தடுமாறி கொண்டிருக்கும் நாட்களிலே, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கும் நாட்களிலே நாங்கள் தெளிவடைந்து மிகுந்த அறிவோடு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் இன்னும் வளர்ந்து பெருக எல்லாருக்கும் அது உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு திரு சமூகம் அந்த பிள்ளைகள் அனைவரையும் பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கதாவே, வந்த ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை பகிர்ந்து தலைமை பாஸ்டருக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்த பாதுகாத்துகளும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இந்த ஸ்தல ஊழியருக்காக ஜெபிக்கிறேன். குடும்பமாக அவர்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இதாமே ஆண்டவரே, நீண்ட சில நாட்களாக இந்த ஊழியர் உபாச ஜெபம் மற்றும் இந்த கன்வென்ஷனுக்காக ஆண்டவரே நீண்ட நாட்களாக பிரயாசப்பட்டு அதுக்கான கடினமாக உழைத்து செயலாற்றின அன்பான விசுவாச மக்கள் அனைவரும் கருத்தில் கொடுக்கிறேன். எல்லாரையும் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதற்காக கொடுத்தவர்கள், ஜெபித்தவர்கள், பிரயாசப்பட்ட ஒருவருக்கும் ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து போகாத பண்ணோம். கர்த்தர் நன்மையை அனுபவித்து கற்றுக்கொள்ள இன்னும் பலப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று அப்பாவோட பரிசுத்தமான கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெத்தேல் வட்டத்தில் எல்லா ஊழியர்களும் தொடர்ந்து வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. எல்லா தெய்வ மக்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவில் இன்னும் வளர வேண்டும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் கூட ஏமாற்றப்பட வஞ்சிக்கப்பட கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே இந்த நெய்யூர் சபையை ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் சொந்தமான இடத்திற்காக எடுக்கிற அந்த முயற்சிக்கு வாய்க்கப்படும். அடுத்த வருஷம் உங்களுடைய வருகை தாமதிக்கும் என்றால் அடுத்த நவம்பர் மாதத்தில் இவ்விதமான ஒரு பொது கூடுகைக்கு நாங்கள் வருவதற்கு முன்பாக உடைய பிள்ளைகளுக்கு ஆன சொந்தமான விரிவான இடங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கதை சந்தித்தள்ளுவீராக. அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற அன்பின் விருந்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவரும் புஷித்து சந்தோஷத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும். ஆண் வீடுகளுக்கும் ஊழிய ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது தெய்வீக கிருபை பாதுகாவல் கூடவே இருந்து ஒவ்வொரு வழிநடத்த வேண்டும் என்று திரு கரத்திலே தாட்டி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் அனைத்து பரிசுத்தவான்களோடும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.